கடைசியில் நான் நினைச்ச மாதிரியே தீபாவளிக்கு மழை கொட்டுன்னு கொட்டிருச்சு. வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சுத்தமா மழையே இல்லை. நைட்டுக்கு 1 மணி இப்போ லைட்டா மழை பெஞ்சிச்சு. சரி, மார்னிங் கண்டிப்பா மழை பெய்யாது, தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு ரெடியா இருந்தோம். மார்னிங் லைட்டா தூர ஆரம்பிச்சிருச்சு. தூர தானே செய்யுது, நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லி வழக்கம் போல தீபாவளிக்கு எண்ணெயை தலையில வச்சு நல்லா தேய்ச்சி ஒரு குழியில போட்டு தீபாவளிக்கு எடுத்த புது ட்ரெஸ்ஸை சாமி முன்னாடி வச்சு பாரம்பரியம் மாறாம அது காலர் முனையில மஞ்சள் தொட்டு வச்சிட்டாங்க எங்க அம்மா. அப்படியே எல்லா ட்ரெஸ்லயும் மஞ்சள் எடுத்து வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல தீபாவளிக்கு சுற்றிருந்த பலகாரத்தை எல்லாத்தையும் சாமி முன்னாடி எடுத்து வச்சு அதை வச்சு ஒரு பூஜையை போட்டாங்க. பூஜையை போட்ட கையோட அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே லைட்டா அவுத்து கொஞ்சம் இறைய போட்டுட்டு ஏரியாவுக்கு கிளம்பலான்னு பார்த்தேன். ஆனால் அப்போ வரைக்கும் லைட்டாக பேஞ்சுக்கிற மழை பெருமழை ஆயிடுச்சு. சரி, மழையா போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களேன்னு வந்தேன். ஆனால் ஒருத்தவனும் இல்லைங்க. ஆக்சுவலாக போன வருஷம் இதே டயத்துக்கு எல்லா பசங்களும் ஏரியாவில் இருந்தாங்க. இந்த வருஷம் மழைங்கிறதால எவனுமே வீட்டை விட்டு வெளியே வரல. யாரும் வெடியும் போட மாட்டாங்க. ஏரியாவில் வந்து நின்று போட்டோ எடுக்கிறது எங்களுக்கு தீபாவளியோட பொழுதுபோக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அவனோட சேர்ந்து மற்ற ஏரியாவில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா வருஷம் மாதிரி தீபாவளிக்கு நாங்கள் எடுக்கிற ஒரே இது இந்த ஃபோட்டோ தான். அது மாதிரி வளைச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் டைம் ஆகும், அப்படியே சாப்பிட கிளம்பிட்டு எல்லாரும் பசங்க. இனி நைட்டு தான் வந்து எல்லாரும் மறுபடியும் வருவாங்க. பரமக்குடியில் மழை காலிலேருந்து இப்போ வரைக்கும் 5 மணிக்கு தான் இருக்குது. நைட்லாம் எப்படி தான் வானவெடி விட போகிறாங்களோ தெரியல.